உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். பூவிருந்தவள்ளி அருகே வீடு புகுந்து பெண்ணை தாக்கிய தாவேக நிர்வாகிகள் மீது காவல்துறையில் புகார் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி அடுத்த பானவேடு தோட்டம் பிடாரித்தாங்கல் பகுதியைச் சார்ந்த சசிகலா திமுக ஒன்றிய மகளிர் அணி துணை அமைப்பாளராக உள்ளார். கடந்த மே 2ஆம் தேதி சசிகலாவின் வீட்டின் அருகே கஞ்சா போதையில் இருந்த தாவேக கட்சியை சார்ந்த அர்ஜுன், ராஜி, அருண் ஆகியோர் பட்டாசு கொளுத்தி போட்டு உள்ளனர். இதுகுறித்து கேள்வி எழுப்பிய சசிகலாவின் மகன் அற்புதராஜை அவர்கள் தாக்கியுள்ளனர். மேலும் வீட்டிற்குள் நுழைந்து சசிகலாவை தாவேகவினர் ஆபாச வார்த்தைகளை கூறி கடுமையாக தாக்கியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து பூவிருந்தவள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் தாவேக ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் சசிகலா தெரிவித்தார். தாவேக நிர்வாகி அர்ஜுன் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் கடந்த தேர்தல் அன்னைக்கு நான் பூத்ல வேலை செஞ்சேன். அப்பவே இந்த டிவிகே கட்சியில இருக்கிறவங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க. என் வேலையை தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்பவே பிரச்சனை பண்ணாங்க. அந்த விரோதத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இங்க ஒரு சாவு ஊர்வலம் போகும்போது அதுக்கு அவங்க சொந்தக்காரங்க கூட கிடையாது. அந்த விஜய் கட்சியில இருக்கிறவங்க அந்த டீம் ஃபுல்லா பட்டாசு கொளுத்தி வீட்டுக்குள்ள போட்டாங்க. அது என் பையன் போய் வெளியே போய் யார் போட்டான்னு பாக்குறதுக்குள்ள குழந்தைய பிடிச்சி மொத்த பேரும் அடிச்சாங்க. நான் போய் குழந்தைய மடக்க போனேன். என்னையும் பிடிச்சி நைட்டி பிடிச்சி கிழிச்சு என்னையும் போட்டு பயங்கரமா தாக்குது. கையில கிடைக்கிற கம்பு கத்தி மொத்தத்தையும் எடுத்துட்டு எங்களை ரொம்ப கொலவெறி தாக்குதல் பண்ணாங்க. முதலமைச்சர் இப்போ சிங்கப்பெண் படைன்னு போட்டிருக்காரு. ஆனா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு தெரியல. பூவிருந்தவள்ளி அருகே வீடு புகுந்து பெண்ணை தாக்கிய தாவேக நிர்வாகிகள் மீது காவல்துறையில் புகார் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி அடுத்த பானவேடு தோட்டம் பிடாரித்தாங்கல் பகுதியைச் சார்ந்த சசிகலா திமுக ஒன்றிய மகளிர் அணி துணை அமைப்பாளராக உள்ளார். கடந்த மே 2ஆம் தேதி சசிகலாவின் வீட்டின் அருகே கஞ்சா போதையில் இருந்த தாவேக கட்சியை சார்ந்த அர்ஜுன், ராஜி, அருண் ஆகியோர் பட்டாசு கொளுத்தி போட்டு உள்ளனர். இதுகுறித்து கேள்வி எழுப்பிய சசிகலாவின் மகன் அற்புதராஜை அவர்கள் தாக்கியுள்ளனர். மேலும் வீட்டிற்குள் நுழைந்து சசிகலாவை தாவேகவினர் ஆபாச வார்த்தைகளை கூறி கடுமையாக தாக்கியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து பூவிருந்தவள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் தாவேக ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் சசிகலா தெரிவித்தார். தாவேக நிர்வாகி அர்ஜுன் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் கடந்த தேர்தல் அன்னைக்கு நான் பூத்ல வேலை செஞ்சேன். அப்பவே இந்த டிவிகே கட்சியில இருக்கிறவங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க. என் வேலையை தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்பவே பிரச்சனை பண்ணாங்க. அந்த விரோதத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இங்க ஒரு சாவு ஊர்வலம் போகும்போது அதுக்கு அவங்க சொந்தக்காரங்க கூட கிடையாது. அந்த விஜய் கட்சியில இருக்கிறவங்க அந்த டீம் ஃபுல்லா பட்டாசு கொளுத்தி வீட்டுக்குள்ள போட்டாங்க. அது என் பையன் போய் வெளியே போய் யார் போட்டான்னு பாக்குறதுக்குள்ள குழந்தைய பிடிச்சி மொத்த பேரும் அடிச்சாங்க. நான் போய் குழந்தைய மடக்க போனேன். என்னையும் பிடிச்சி நைட்டி பிடிச்சி கிழிச்சு என்னையும் போட்டு பயங்கரமா தாக்குது. கையில கிடைக்கிற கம்பு கத்தி மொத்தத்தையும் எடுத்துட்டு எங்களை ரொம்ப கொலவெறி தாக்குதல் பண்ணாங்க. முதலமைச்சர் இப்போ சிங்கப்பெண் படைன்னு போட்டிருக்காரு. ஆனா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு தெரியல. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.